ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு எவம் என்கிற கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அதே போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோனி எஸ்ஐயா ஜாயின் பண்ணுறாங்க. ஹீரோனி போலீஸ் வேலை பார்க்குறது அவரோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி சமயத்தில் அந்த ஊரில் இளம்பெண்கள் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. இந்த கொலையெல்லாம் ஒரு சைக்கோ கில்லர் தான் பண்ணுறாருன்னு தெரிய வருது. அந்த சைக்கோ கில்லர் யாருன்னு ஹீரோனி கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. கடைசியா சைக்கோ கில்லரை ஹீரோனி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, சைக்கோ கில்லரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா இருக்கு. ஹீரோனி செம சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. சைக்கோ கில்லர் அந்த பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு கொலை பண்ணுற சீன்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு. படத்தில் உள்ள லவ் போர்ஷனும் நீட்டாக இருக்கு. அன்னியன் படத்தில் விக்ரம் 3 பர்சனோட கேரக்டரை வெளிப்படுத்துவார். அது மாதிரி இந்த படத்தில் ஒரு நபர் 2 கேரக்டரை வெளிப்படுத்துவார். அதெல்லாம் படத்தில் செம்மையாக இருந்துச்சு. படத்தோட மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அதுலேயும் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி ஒன்று நடத்தி அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய ஹீரோவை மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தில் சீன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பும்படி இல்லை. படத்தோட பிளாஷ்பேக் ஸ்டோரியும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷனை இன்னும் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். படத்தில் உள்ள கேரக்டரை ரைட்டிங்கில் இன்னும் பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம். பிரகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சாந்தினி, வைசிஷ்டா, பரத்ராஜ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.